வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, என்ன பேச போகிறோம்? இந்தியா மற்றும் உலக சந்தையை பற்றி பேசலாம். உலக சந்தையெலாம் இல்லை, இந்தியா. இப்போ நாங்கள் ரீசெண்டாக இந்தியா ட்ரிப் போயிட்டு வந்தோம். சரி, ஓகே. யூஎஸ் இந்தியாவில் இங்கே வந்து கொஞ்சம் வருஷம் இருந்ததுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ்லாம் தெரியுது, அதெல்லாம் பற்றி பேசலான்னு தான் இந்த பாட்காஸ்ட். ஆமாம், முதல்ல நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. எங்கே இருக்கோம்னா, இப்போ யூஎஸில் இருக்கோம். யூஎஸில் டெக்ஸஸில். ஆமாம், யூஎஸில் டெக்ஸஸில் இருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் எங்கே இருக்கணும்னு தெரியாதுல்ல, ஒரு கான்டெஸ்ட்டை கொடுத்துருவோம். ஓகே, சொல்லுங்க. சொல்லுங்கள். பிரியாணி சாப்பிட்டதில் அப்படியே வயிறு ஃபுல்லாக இருக்கு. இங்கேருந்து அங்கே இப்போது வருஷம் போயிடுறோம் மோஸ்ட்லி. ஏன்னா ஒன் டு 1.5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்தியா போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து பேக் பண்ணி கிளம்பி வந்து அங்கேருந்து பேக் பண்ணி அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்குது இப்போல்லாம். அது ஒரு மாதம், ஒரு 2 மாதம் அதுக்கே போயிடும். ஆமாம், இங்கேருந்து நம்ம எல்லாருக்கும் ஏதாவது வாங்கிட்டு போவோம், என்ன வாங்குறது, என்ன வாங்கலாம், அதை பேக் பண்ணி கொண்டு போகிறது. அப்புறம் அங்கேருந்து வரையில் இங்கே என்னெல்லாம் தேவையாக இருக்கும், இங்கே இதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் பார்த்து வாங்குறது. அதுவே ஒரு போகிறது ஒரு 4 to 5 வீக்ஸ் தான் போகிறோம். பட் அந்த ஸ்பேன் வந்து கொஞ்சம் பத்த மாட்டேங்குது. ஆமாம், அதை எப்போ போனாலும் பத்தாதான் நமக்கு. முன்னாடிலாம் ஊர்லேருந்து வர்றவங்க வந்து அந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆமாம், டிஃபால்ட்டாக இப்போ எல்லா சாக்லேட்டும் அங்கே கிடைக்குது. ஃபெராரி வச்சா எங்கே கிடைக்காதப்பா. ஆமாம், இங்கே பெரிய வம்பா இருக்குது. இங்கேருந்து எது வாங்கிட்டு போனாலும் அது அங்கே இருக்குது. அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாது. ஐஃபோன் சீப்பாக கிடைக்கிது அப்படின்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். அது வேணால் வாங்கிட்டு போகலாம். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கொஞ்சம், 20,000 ரூபா ஐட்டம் எல்லாமே சீப்பாக தான் கிடைக்குது. ஐஃபோனுன்னு இல்லை, ஜென்ரலாக வேறு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்னாலே நம்ம ஒரு டேப் எல்லாம் வாங்கிட்டு போனோம்ல, அது ஏதோ அமேசான் ஃபயர் ஹெச்டி, அதெல்லாம் கொஞ்சம். அது மாதிரி டாய்ஸும் கொஞ்சம் இங்கே நல்லா தான் இருக்குது. ஆனால் அங்கேயும் கிடைக்குது தான் டாய்ஸ். ஆமாம், அங்கே நம்ம பெருசாக குவாலிட்டி டைம் வாங்கினது கிடையாது. நம்ம வாங்கினது ஃபுல்லாமே உடஞ்சிருது. இங்கே என்ன போட்டாலும் உடைய மாட்டேங்குது, அவ்வளோ அந்த லெவலுக்கு உடையலை. ஆமாம், அந்த லெவலுக்கு குறையில. இங்கே கொஞ்சம் டாய்ஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆமாம், அப்புறம் என்ன ஊருக்கு வாங்கிட்டு போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேக்கிங் கவர் நிறைய பேர் கேட்பாங்க. ஆமாம், ஜிப்லாக். ஆமாம், அப்புறம் அந்த பேகு அந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் தேன் நிறைய பேர் கேட்பாங்க. தேன் கொஞ்சம் இங்கே நல்லா. நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி யார் வீட்லேயோ தேன் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததேன்னு கேட்டப்போ யூஎஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னாங்க. ஓ, யூஎஸ்ல தேன் நல்லா இருக்கும் போலயே அப்படின்னு நினச்சோம். இங்கே வந்து ஓகே இதான் தேன் அப்படின்ற மாதிரி. ஆமாம், இங்கே வந்து வேறு இடத்துல தேன் வாங்கி, அப்புறம் இங்கே ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. தேன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நார்மலான கடையில் வாங்கினாலே தேன் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அது வாங்குவோம். அப்புறம் இங்கே வித்தியாசமான சாக்லேட்லாம் இருக்கும். அந்த பாதாம் பருப்புக்கு மேலே சாக்லேட்டை முக்கி போடுறது, அந்த மாதிரி. இங்கே காஸ்கோன்னு ஒரு கடையில் இருக்கும், பெரிய ரீட்டைலர். அங்கே தான் ஊருக்கு போனால் முக்கால்வாசி அங்கே தான் போவாங்க. ஸோ அப்புறம் ஒரு முந்திரி பருப்பு பாக்கெட்டு, பிஸ்தா, அந்த பாக்கெட்டாக வாங்கிட்டு அதுவே ஒரு 5-6 கிலோ வந்துடும், ஆளுக்கு 1 கிலோ. முன்னே என்ன பண்ணோன்னா, ஒன்று வாங்கிட்டு போய் சரி ஓகே பிரித்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி போனோம். அப்புறம் எங்கள் அம்மா ஒரு தடவை சொன்னாங்க, இன்னொரு மாமா பையன் போயிருந்தாங்க இதே மாதிரி யூஎஸ்லேருந்து. ஒரு பேக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. 1.5 கிலோ அந்த மாதிரி தானே இருக்கும், 1.3 kg இருக்கும் இங்கே. அதை அப்படியே கொடுத்தது எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு 1.5 கிலோ இருந்தது, அவ்வளோ பெரிய பாக்கெட் பெருசாக அது வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிஸ்தா வாங்கிட்டு வந்துட்டாங்க, முந்திரி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே நம்ம இப்படி பிரித்து கொடுக்கறத விட அவங்களுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றதே அப்போ தான் தெரிஞ்சுது. அதனால் இந்த தடவை தான் எல்லாருக்கும் ஒரு பாக்கெட் போங்க அப்படின்ற மாதிரி. அது அப்படியும் இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை அவங்க கொடுத்ததுனால அவங்க எப்படி கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நீ எப்படி கொடுத்தாலும் சொல்ல மாட்டாங்க. சரி அப்படியெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. நான் எப்படி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு இவ்வளோ கொடுக்குறேன்னு தான் கேட்பாங்க. எதுக்கு இவ்வளோ, நாங்கள் என்ன வயசாயிருச்சு எப்படி சாப்பிட, அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு பாக்கெட்டாக அப்படியே ஒரு பிரிக்காமல் கொடுக்குறதுல அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைமில் என்ன பண்ணோன்னா, எல்லா நட்ஸ்லேயும் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி கொடுத்தோம். பட் அதை விட இது உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு புதுசாக சொன்னால் கண்டறிஞ்சு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, பட் எனக்கு ஓகே, கொடுக்குறதாம்மா எல்லாத்துக்கும் கொடுத்துட வேண்டியதானே அப்படின்ட்டு. அந்த கர்னர் வந்து ஒரு இதில் சொல்லுவார்ல, ஒருத்தர் வந்து 2 பேர் வந்து இது கொடுத்தாங்களாம். அது சொல்கிறது அர்ஜுனன் தான் வந்து, அர்ஜுனன் கேட்டாராம், எதுக்காக வந்து கர்ணரை வந்து எல்லாரும் பெரிய வள்ளல்னு சொல்கிறீங்க, நானும் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம்.
அர்ஜுனரா அது யாரும் தெரியல. ஸோ அப்போ போயிட்டு ஒரு கிருஷ்ணர் உடனே ஒரு போட்டி வச்சாராம். ஒரு மலையை கொடுத்து ஈவினிங்குள்ளே நீ இந்த மலையை எல்லாத்தையும் கொடுத்துருப்பா அப்படின்ட்டு போயிட்டாரான் அர்ஜுனர்கிட்ட. அர்ஜுனர் வந்து கையால் அளந்து போட்டுக்கிட்டே இருந்தானா முடியவே இல்லையா. உடனே முடியலைங்க என்னால் அப்படின்னு அர்ஜுனர் சொல்லிட்டாரான். உடனே மலையை இருந்தால் உடனே எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாரான். அந்த மாதிரி கொடுக்கறல அப்படி கொடுக்கணும்ல. ஸோ இந்த கதை எதுக்கு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை எனக்கு தெரியுன்றனால சொன்னேன். இந்த கதைக்கும் இன்சிடென்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ் இல்லை, பட் இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகிறது நம்ம கொடுக்கணும் இல்லை, நிறைய நம்ம கொடுக்கணும்னு இருக்கோம், பட் லிமிட்டடாக தான் கொண்டு போக முடியும். ஆமாம், வெயிட் பார்த்து கொண்டு போகணும். வந்து ஒரு டிக்கெட்டுக்கு இந்த தடவை எல்லாம் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு பெட்டி தான் அலோவ் பண்ணலாம். ஆமாம், 23 கிலோ தான். அந்த 23 கிலோங்கிறது ஏதோ நிறைய மாதிரி தோணும், ஆனால் வச்சோன்னா 23 கிலோ டக்குன்னு. அதில் 5ல் 3 கழிச்சிருங்க. ஸோ பெட்டிலேயே பாதி வெயிட் போயிருன்றது எனக்கு அப்புறமா தான் தெரியும். 17 கிலோ தான் உங்களுக்கு இருக்குங்க. துணியெல்லாம் இவ்வளோ வெயிட் வரும்னு எனக்கு தான் தெரியுது. ஆமாம், துணி இவ்வளோ வெயிட் வரும். நாங்கள் இருந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம், பார்த்தா ஐயோ அதுவே நிறைய வெயிட் ஆயிரும். ஆமாம், துணி இப்போதான் லேண்ட் ஃபில்ஸ்லாம் எப்படி துணி வந்து பிரச்சனை பண்ணுதுன்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ துணியெல்லாம் நல்லா வெயிட் இருக்கும். ஒரு துணி 200 கிராம் 300 கிராம் இருக்கும் போல். ஆமாம், மொத்தமாக போட்டு எடுத்து ஒரு 20-50 துணி எடுத்தோம்னா அதுவே போயிடும். ஸோ அந்த மாதிரி வெயிட்டுகள் உள்ளதை பார்த்து எடுத்துகிட்டு போவோம். வெயிட் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் எது தேவை இது தேவையில்லை. மெயினாக அந்த பொடியெலாம் தான், சாம்பார் பொடி, அந்த பொடி, இந்த பொடி. ஆமாம், திருப்பி வரும்போது உள்ள கூத்த கேட்கல நீங்கள். எப்போவுமே நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டி வாங்கி வச்சுருவோம். போகும்போது 3 பெட்டி வந்தால் வரும்போது 4 பெட்டி. அந்த பண்ணையாரம் 10 மணில பொண்ணு இந்த தடவை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி தான் வரையில் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டி எப்படியும் ஆயிடுது. ஆமாம், அதில் வரும்போது என்ன லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கேன்ற மாதிரி வரும்போது தான் நிறைய இருக்கும். நாங்கள் கொண்டு போகிறது கம்மியாக நிறைய சொன்னாலும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரது தான் நிறைய. சாம்பார் பொடி, ரசப்பொடி, அந்த பொடி, இந்த பொடி, அந்த பொடி, அப்புறம் அந்த நாட்டு சக்கரை, கருப்பட்டி, ஸ்நாக்ஸு, அப்புறம் மாத்திரை மருந்து. அதுக்கப்புறம் அதான் மாத்திரை மருந்து இந்த தடவை ஒரு 1 கிலோ இருந்துச்சு. ஒரு சித்த மருத்துவத்தான், ஆயுர்வேத மருத்துவம். மாத்திரையே ஒரு 1/2 கிலோ கொடுத்துட்டாங்க. 1 கிலோ ஒரு 3 மாதத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு சாப்பிடல, மாத்திரை மறந்துட்டேன் பற்றியா, சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம கொண்டு வருவோம் மெயினாக. அதுக்கப்புறம் அந்த கல், சில நேரம் அந்த கல்லெல்லாம் கொண்டு வருவோம். இங்கே கல்லெல்லாம் கிடையாது. ஆமாம், போன தடவை தான் அந்த இடிக்கிற கல், இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுவோம்ல, அந்த குட்டியாக ஒன்று, அது 3 கிலோ இருக்குமா. அது ஒன்று வச்சாலே அது 3 கிலோ முடிஞ்சிடும். ஸோ ஆமாம், இந்த தடவை அறிவி பசிக்கு புக்கு நிறைய கொண்டு வந்துட்டோம். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட் உங்களால் தாங்க படிங்க. எனக்கு வேற பிள்ளைகளா அப்படி கிடையாது, அப்படி இல்லை. வேல்பாரி வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு ஆசை. வேல்பாரியும் பொன்னியின் செல்வன் வந்து படிச்சிட்டோம், பட் இருந்தாலும் இல்லை, பொன்னியின் செல்வன் படிச்சிட்டோம், இருந்தாலும் எனக்கு அந்த விகடன் பிரசுரத்தில் பொன்னியின் செல்வன் வாங்கணும்னு ரொம்ப ஆசை, வேல்பாரியும் வாங்கணும்னு ஆசை. ஆனால் அங்கேருந்து இங்கே யூஎஸ்க்குலாம் டெலிவர் பண்ணுறான் விகடன் பிரசுரம். டெலிவரியே வந்து 5000. நான் சரி 2 புக்கும் போட்டு 2 புக்குக்கு சேர்த்து 5000ரூவானா, ஒரு புக்குக்கு 5000 ரூபா. பொன்னியின் செல்வன் ஒரு 3000 ரூபானா 5000 ரூபா, மறுபடியும் வேல்பாரி ஒரு 3000 ரூபானா அதுக்கு ஒரு 5000 ரூபா, அந்த மாதிரி இருந்தது. சரி 2ஐயும் வாங்க முடியாதுன்னு இந்த தடவை போயில. வேல்பாரி நான் படித்ததில்லை, படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. 2 சேர்ந்து ஒரு 5 கிலோ இருக்கும்ல அந்த புக்கு. அது நல்லா அடைச்சிருச்சு. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வேல்பாரி வாங்குவேன்னு முதல்ல அதை வாங்கி வச்சுட்டேன். அதை எடுத்துகிட்டு வந்தோம் புக்கு. அப்புறம் மற்ற புக்கும் நிறைய இங்கிலீஷ் புக்கு, தமிழ் புக். இங்கிலீஷ் புக் பெருசாக வாங்கல, தமிழ் கொஞ்சம் வாங்கணும். ஆமாம், இக்கிகைலாம் குட்டி புக். The One Thing அதுவும் குட்டி புக்கு தான். குட்டி குட்டி புக்கு இதெல்லாம் வரும். இதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு எங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டில் வரும். நான் இக்கிகை படிக்க முடிக்க போகிறேன். ஒன் திங்கும் ஏற்கனவே இங்கே லைப்ரரியில் படித்தேன், நல்லா இருந்தனால அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஆமாம், அந்த புக்குகள்லாம் புக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வரோம். அது ரிட்டர்ன் வர்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து பேக் சைஸ் மாறும். நமக்கு என்ன தேவை, ஸ்நாக்ஸ் வேணுமா, அது மாதிரி கொஞ்சம் இந்த தடவை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ பாரு ஒன்றும் வாங்கிட்டு வந்து யாருக்கும் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. இந்த தடவை கொடுத்தோம், ஏன்னா எங்களுக்கு எல்லாருமே ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கொடுத்தாங்க, சரி நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தோம். ஆமாம், எங்கள் ஆஃபீஸில் போய் ஸ்வீட் செட் மை டெஸ்க்லாம் நான் வச்சேன். ஸ்வீட் செட் மை டெஸ்க் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு போனாங்க. ரோஸ் பிஸ்கெட்
ம். அது அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் தான் வெயிட்டாக வாங்கிட்டு வந்துட்டு கொண்டு வருவோம். ம். ஸோ அப்புறம் இங்கே அங்கே ஊரில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பல் செக்கப்லாம் பண்ணுவோம். ஆமா. ஆஸ்பத்திரிக்கு அங்கே தான் மெயினா சீப்பாக இருக்குன்றதுனால பல்லு மெயினா பார்ப்பாங்க. நாங்கள் ஆனால் பார்க்கல இந்த தடவை. நாங்க பார்க்கல. பார்க்கணும், நாங்கள் பட் ஒன்றும் ஜெனரலா பண்ணல, உருப்படியாக அந்த வேலையும் இல்லை. கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம், சாமியை கும்பிட்டோமா வந்தோமா அப்படின்னு. கோயில்களா சுத்திட்டு தெரிஞ்சோம். ஆமாம், அது பல் பார்க்கணும். டாக்டர் ஓரளவுக்கு பார்த்துட்டோன்னா இங்கே விட அங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ம். அப்புறம் இந்த மருந்துகள், இந்த ஜென்ரல் மெடிசன் கொஞ்சம் கொண்டு வருவாங்க திருப்பி வரும்போது முடிஞ்ச அளவுக்கு. அது நிறைய பேர் நம்மளே மெடிசன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கிட்டு. ஸோ அது தான் மெயினாக கொண்டு வருவாங்க. மற்றபடி எதுவும் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் இருக்கிற இடத்துல டெக்ஸஸில் டாலஸில் ஒன்றும் பெருசாக இங்கே எல்லாம் கிடைக்குது, ஆல்மோஸ்ட் கிடைக்குது. ஆமா. பழசாக கிடைக்கும், பட் கிடைக்கும். ஆமா. கொஞ்சம் பழசா இருக்கும். ஆனாலும் கிடைக்கும். நம்ம ஊர் ஐட்டங்கள்லாம் கிடைக்கும். எல்லாமே கிடைக்குது. கொஞ்சம் பழசா இருக்கும். அதான் அங்க இது. ஆமாம், நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் அங்கே வந்துட்டு எங்களுக்கு கீரையை பார்த்தோன்னே கீரையும் வெண்டைக்காயும் பார்த்தோன்னே கீரை இருக்கு, வெண்டைக்காய் கீரை தான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. வெண்டைக்காயும் கீரையும். வெண்டைக்காய் வந்து இங்கேயும் இருக்கும், பட் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஓகேவா இருக்கும், எப்பயாவது தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மற்ற நேரத்தில் கொஞ்சம் பழைய வெண்டைக்காய், நம்ம ஊர்லலாம் வாங்க மாட்டோம் போங்க, இதெல்லாம் வெண்டைக்காயே சரியில்லைன்னு விட்டுட்டு வருவோம்ல, அந்த வெண்டைக்காய் தான் இங்கே எப்பயுமே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு மார்க்கெட்டில் பார்த்தோம், காலைல அந்த உழவர் சந்தையில் பார்த்தோன்னே. உழவர் சந்தையில் கீரையும் வெண்டைக்காயும் பார்த்தோன்னே ஒரே எனக்குலாம் அப்படியே எக்ஸைட் ஆகிட்டேன். கீரை வெண்டைக்காய் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அப்புறம் அந்த பிடிக்கரணன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல அது கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல பிடிக்கரணன்னு சொல்லுவாங்க. சேனை அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேர் சொல்லுவாங்க ஊருக்கு ஊர். அந்த குட்டி குட்டியாக இருக்கும் அந்த கிழங்கு, இங்கே ஃப்ரோசனில் தான் கிடைக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், மசியல் வச்சு சாப்பிட்டேன். அதெல்லாம் போய் ஜாலியாகிடுச்சு. அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காய்கறியெல்லாம் பார்க்கல ஒரு ஹாப்பினஸ் வந்தது. அதுவும் உழவர் சந்தைக்கெலாம் போனால் டேரெக்டாக ஆல்மோஸ்ட் அந்த பண்ணுறவங்களே விற்பாங்க, இல்லைன்னா அந்த சிறு வியாபாரிகள் தான் விற்பாங்க. ஆமாம், அவங்க செய்கிறவங்களாலும் செய்கிறவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து விற்கிறவங்க. அவங்கள்ட்ட வாங்குறதே ஜாலியாக இருக்கும். ஆமாம், நல்லா இருந்தது. வாங்குறது ஜாலியாக வித்தியாசமாக இது சொல்லுவாங்க. நமக்கு ரேட்டு தெரியாது, புதுசாக போயிருக்கும். அவங்க சொல்கிற ரேட்டுன்னா எல்லாருமே பேரம் பேசி வாங்குறாங்கன்னு அவங்க எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. ஒரு பாட்டிலாம் என்ன பாவமாக பார்த்துச்சு, பார்த்தா பாவமாக இருக்குது, இதெல்லாம் கேட்குற ஒரு இதை எடுத்துகிட்டு போகுது. ஏதோ இது வாங்கணும், பூசணிக்காய் வாங்கணும், பார்த்தா பாவமாக இருக்குது, 20 ரூபா கேட்க மனசு இல்லை, சரி 15 ரூபா கொடுங்க. இல்ல அது என்னன்னா அங்கேயே இருந்தப்போ நமக்கு அந்த ரேட்டு தெரியும். இங்க வந்து நாங்க எடுத்து அவன் போடுற ரேட்டு தான், அதை பேரம் பேச முடியாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ திரும்ப அங்கே போகையில் எது எவ்வளோ, இதான் விலைவாசியா, இது கூடையா குறையவா ஒன்றும் தெரியல. சரி வெண்டைக்காய் இவ்வளோன்னா சரிங்க கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவோம் நாங்கள். அவங்களே எங்களுக்கு பார்த்து அவங்களே பேரம் பேசி கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. வீட்டில் வேற கேட்பாங்க, இது எவ்வளோக்கு வாங்குனீங்க, அது எவ்வளோக்கு வாங்குனீங்க, தெரியாதே மறந்து போச்சு. இல்லை அந்த கடைக்காரங்களே நமக்கு பேரம் பேசி குறைச்சி கொடுப்பாங்க. அந்த பாட்டி தான் சொன்னாங்க, இதை ஒன்ட்ட 20 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை, சரி 15 ரூபா கொடுங்க அப்படின்னுச்சு அந்த பாட்டி. அந்த மாதிரி வித்தியாசமான ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு நமக்கு. நான் யூஸ்வலாக நான் ஊரில் இருக்கும்போது நான் வேறெல்லாம் பேச தெரியாது. எங்களுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்ற ஒரு சந்தோஷம் தான் இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கே வெண்டைக்காய் அப்படின்னு தான் இருந்ததே தவிர இந்த கடையில் எவ்வளோ பக்கத்து கடையில் எவ்வளோன்னு பார்க்கணுன்னு தோணலை. நம்ம இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இதை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துருப்போம். ஆமாம், இங்கே வந்துட்டு திரும்ப போகையில் அது ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும். அங்கே இருக்கையில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம ஒரு வருஷமாக அதெல்லாம் பெருசாக இல்லாமல், இத்தனைக்கும் நமக்கு வந்து கிடைக்குது ஓரளவுக்கு வெண்டைக்காய்லாம் கிடைக்குது. நமக்கே எப்படின்னா காஞ்சி போய் மற்ற ஊர்லாம் இருக்கிறவங்க வெர்ஜீனியாவா, வெஸ்ட் வெர்ஜீனியா, இன்னும் நிறைய ஊர் இருக்கு, அயர்லாந்து அங்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு அவங்களாம் ஊருக்கு வந்தாலும் எப்படி இருப்பாங்க பாரு. மேஞ்சு கீரையாக தான் மாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பேன். கீரை அப்படியே சாப்பிடுவோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கையில் நான்லாம் ஆக்சுவலி அங்கே இருக்கையில் கீரை பெருசாக விரும்பவே மாட்டேன். இங்கே வந்து இங்கே அந்த பாலக்கீரை அதே தான், ஸ்பினாச் அதையே, ஏடா வேறு கீரையே இல்லையடா உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி அங்கே போய் தண்டுக்கீரை அந்த கீரை இந்த கீரைன்னொன்னே எனக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நிறைய கீரை இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி. டெய்லி காலையில் இதுக்காண்டி 6 மணிக்கு எஞ்சி போவோம்லாம் பிளான் பண்ணி போய்கிட்டு தெரிஞ்சோம். ஆமாம், போயிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ட்ரிப்புக்கு போயிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு ஷார்ட் ட்ரிப், தென்னிந்திய கோவில் சுற்றுலா பயணம் சுற்றுப்பயணம் ஆயிடுச்சு. போயிட்டு எல்லா வேலையும் மருதமலையும் ஆவணியேண்டு போய் மருதமலைக்கு போயிட்டு, மருதமலையில் போகிற டயத்தில் படியை வேற பூட்டி வச்சுருந்தாங்க, நடக்க விட்டாங்க. சரி முருகனை நடந்து பார்த்துட்டு வந்து அந்த பழனி அடுத்து இங்கே போனோம், வடபழனி போனோம். நம்ம எல்லா இடத்துலையும் முருகன் கோயிலுக்காக போயிட்டு வந்துடுவேன். வடபழனி, மருதமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், முதல் படை வீடு, 2ஆம் படை வீடுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே ரோட்டில் எங்கெல்லாம் முருகன் கோயில் எல்லாம் பார்த்துட்டு அன்னதானம்
அன்னதானம் சாப்பிட்டோம். நான் தடவையா அன்னதானம் சாப்பிட்டேன். மீனாட்சி அம்மன் கோயில்ல போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அங்க சாப்பிட முடியல. நல்லா லைக் இருக்குமோ? இல்ல நல்லா தான் இருக்கும். கூட்டமாக இருக்குமோ? இல்ல நம்ம போல நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் சாப்பிட்டோம். சாப்பிட புளியோதரையை வாங்கி முடியலைங்க. சாப்பிட்டோம். இல்ல நம்மளால சாப்பிட முடியல. ஓகே அங்க பிரசாதம் புளியோதரை அப்போன்னு வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் அன்னதானத்துல போய் உட்காந்து என்ன சாப்பிட்றது. ஆனா போகணும்னு எனக்கு அங்கேயே ரொம்ப ஆசை. அது வந்துட்டோம். அப்புறம் திருச்செந்தூர்ல டோக்கன் கொடுத்து அன்னதானம்னோடனே காலையில ஃபர்ஸ்ட் பேட்சாக போய் உட்காந்துட்டோம். காலையில 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 6:30க்கெல்லாம் போய் காலையிலேயே சாமியை பார்த்துட்டு 6:30க்கெல்லாம் போய் உட்காந்துட்டோம். பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு சூடாக ஃப்ரெஷ்ஷாக அவங்க பொங்கல் சாமியை சாம்பார் கும்பிட்டுட்டு சட்னி ஆமாம் அவங்க சாமியை கும்பிட்டுட்டு ஆ, சூப்பராக இருந்துச்சு. இந்த ஏரியா ரொம்ப நல்லா ஹோட்டல் இருந்தது. ரொம்ப பக்காவாக நீட்டாக வச்சுருந்தாங்க. நீட்டாக கரெக்டாக போட்டுட்டு இருந்தாங்க. டங்கு நீங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு வயிறு உள்ள கிளம்பி வந்தோம். அப்புறம் தான் நினச்சாங்க இங்கே பிச்சைக்காரங்களாம் ஏன் அங்கே போய் சாப்பிட மாட்டாங்களோ நாங்கள் யோசிச்சோம். ஏன் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அப்புறம் சரி தான் ஓகே அவங்க அவங்களுக்கு ஓகே மணி ரிக்வஸ்ட் இருக்கும்ல, அதனால் வந்துட்டு அப்புறம் ஒரு ஆண்டி என்கிட்ட 100 ரூபா கொடுத்து 500 வாங்கிட்டு போயிடுச்சு. ஆமாம் அந்த திருநங்கையா இருக்கவங்க அது சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஒரு சேயிங் இருக்கு. திருநங்கையா இருக்கவங்க வந்து உங்களுக்கு காசு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லது அப்படி சொல்லி அதையே ஸ்கேமாக யூஸ் பண்ணிடுச்சு அந்த ஆண்டி. ஆண்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க வந்து 100 ரூபாயை ஃபர்ஸ்ட் கையில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் கொடுத்து இதை எஸ்கேப்பாக அவங்க போனோம், விடலை பிடிச்சி ஆமா வச்சிட்டாங்க. இதை உங்க எங்கே பூஜை போகிற ரூம்ல நெல் வச்சுக்கோங்க, வச்சு கும்பிடுங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு கடைசியா அவங்க மணி கேட்டாங்க. அப்போ நாங்கள் கொடுத்தாலுமே அவங்க என்ன இவ்வளோதான் கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுத்த 100 ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்க கூட கேட்காதீங்க ஆமாம் அப்படின்னு 500 ரூபா கொடுத்துட்டாங்க. கொடுத்தோம். அப்புறம் இல்லை நீங்கள் 1000 ரூபா கொடுக்கணும் மினிமம், அதான் உங்களோட கங்கத்துக்கு அதாங்க அப்படின்னாங்க. ஏங்க 1000 ரூபாலாம் இல்லைங்க அளவு எடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நாங்கள் நீங்கள் கொடுத்த 100 ரூபா நீங்களே வச்சுக்கோங்க பாய் பாய் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே அது நமக்கு தெரியாது. கரெக்டாக. ஆமாம் ஆனால் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட காசு வாங்கினா நல்லதுன்னுவாங்க. ஸோ அதையே யூஸ் பண்ணி அவங்க காசு கேட்கறதுக்கும் அதையே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் அதுதான் இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஆமாம் ஏன்னா நம்ம யாராவது லிட்ரலி இது என்ன சொல்கிறது ஒரு விதமாக அவங்க பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ம் பட் அவங்க 100 ரூபாய் கொடுக்குறாங்க பாருங்கள், 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டால் பெருசாக வரும்ன்ட்டு ஏன்னா நம்ம சும்மா வந்து ஒருத்தவங்க காசு கேட்டாங்கன்னா நம்ம 100 கொடுக்க ரூபா தான் மாட்டோம். கொடுப்போம் மேக்ஸிமம். லைக் அட்டென்ஷனே கொடுக்க மாட்டோம். இல்லை இல்லைன்ட்டு போயிடுவோம். இவங்க 100 ரூபாயை கையில் கொடுத்தோன்னு நம்ம நின்றுட்டோம்ல, நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். என்ன நம்ம கையில் 100 ரூபா கொடுத்துருக்காங்கன்னு நின்று என்னன்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே தடவை அவங்க பேசி அவங்க வாங்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு கடை கடை தடவை. கடகடன்னு பேசுகிறாங்க ஒரு 2-3 நிமிஷத்துக்கு, நம்மளை யோசிக்க விட மாட்டுறாங்க. யோசிச்சா தெளிவாயிரும்ன்ட்டு. அப்புறமா அந்த மாதிரி இங்கேயும் அப்படி தான். ஆக்சுவலி இங்கே விக்கச்சக்க விளம்பரம் வரும். நான் தெரியாமல் டொனேட் பண்ணினேன் சில இதுக்கு, அவங்க அட்ரஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டாங்க போல். டொனேஷனில் எல்லாம் அவங்க மெயிலாக வரும். அதில் 1-2 மெயில் டிஷர்ட் அனுப்புவாங்க, ஆ, 1-2 பேர் $1 செக்கெல்லாம் கொடுப்பாங்க, சில பேர் ஒரு 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 சென்ட் காயினை வச்சுருப்பாங்க. அப்போ தான் அதெல்லாம் படிப்பேன். ஏன்னா வர்ற 100 மெயில் வரும். மெயில்னா என்ன சொல்கிறது, போஸ்ட் லெட்டர்ஸ். போஸ்ட் லெட்டர். இங்கே லெட்டர்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்பவே இன்னும் இருக்குது, எக்ஸிஸ்டிங்காக இருக்குது யூஎஸில். ஆமாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம ஊர்லலாம் இல்லை. நம்மளும் நம்ம லெட்டரே கிடையாது. லைக் கம்மியாயிடுச்சு. லெட்டர் ரொம்ப ரொம்ப கம்மி. நாங்களும் முன்னாடி லெட்டர் அனுப்பிச்சிருப்போம், அதில் ரொம்ப கம்மி. இங்கே அநியாயத்துக்கு விளம்பரம் மேலே விளம்பரமாக வந்துக்கிட்டு இருக்கோம் அதில். ஆமாம் அது ஒன் ஆஃப் த மீடியமாக அவங்களுக்கு இன்னும் இருக்கிறதுனால மெயில் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும். ஸோ அதில் மெயில் மேலே மெயிலை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, விளம்பரம், அது அட்வர்டைஸ்மெண்ட், ஆஃபர்ன்ட்டு போய் பாதியே குப்பை பக்கத்தில் குப்பத்துட்டு வச்சுருப்பாங்க. நல்ல வேலை அதை எடுத்து அப்படியே அதில் போட்டு விட்ருவோம். அங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இருந்தோம். இந்த சரி என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். வீட்டை வந்த குப்பையாக்கிட்டு புதுசில் வீட்டை பூரா குப்பையாக்கி வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே இதில் வர ஆதி குப்பை தான். 90% குப்பை தான் வருது அப்படின்னு தூக்கி போட்டு வந்துட வேண்டியது இப்போல்லாம். ஆமாம், ஏன்னா முக்கியமான அதை விடவும் முடியாது. முக்கியமான டாக்குமெண்ட் ஏதாவது வரும். முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் நமக்கு இப்போ மெயிலில் உங்களுக்கு வரும். நம்மளோட பாஸ்போர்ட் மெயிலில் தான் வருது. அதுக்கப்புறம் மெயிலெலாம் வரணும் அங்கேயே வச்சுருவாங்க. அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் மெயிலில் தான் வரும். அந்த கிரெடிட் கார்டு மெயிலில் தான் வரும். இதெல்லாம் மெயிலில் வரணும், வீட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, அங்கேயே வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணணும். பட் எதோ படிக்கிறது படிக்க வேணான்றது நம்ம கையில் இருக்குன்றது அது ஒரு மெயின் சிஸ்டம். இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் அது ஒரு மெயினான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே மெயில் ரொம்ப கரெக்டாக போய் சேர்ந்துருது. அதுவும் இருக்குல்லண்ணா, நம்ம ஊர்லேயும் கரெக்டாக போயிடுது. நம்ம ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்றும் சளைச்சதில்லை. இப்போ தான் வரும்போது நினச்சோம், அதுவும் கரெக்டாக போயிடும். பட் இங்கே அது ஒரு என்ன சொல்கிறது விளம்பரமாகவே யூஸ் இல்லைங்க அது பண்ணிட்டு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான்லாம் நிறைய மிஸ் பண்ணியிருக்கு. நான் இங்கேயா இந்தியாலையா? இந்தியாவில் மிஸ் உனக்கு ஆயிருக்கு. தான் அது பத்திரிக்கையை மட்டும் கரெக்டாக மிஸ் பண்ணிடுவானா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஷாம்பு போட்ட தெரியுமா தெரியல உங்கள் குடும்பத்துக்கு? ஓ ஸ்டாம்ப் போட்ட தெரியாமலாம் இருக்காங்க. வரல பத்திரிக்கை வராமலும் இருந்திருக்கு, போகாமலும் இருந்திருக்கு. இது நிறைய பேர் பிரச்சனையாகும். நீ பத்திரிக்கையை கொரியரில் அனுப்பியிருக்கணும், ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்பியிருக்கணும், ரெஜிஸ்டர் தபாலில் அனுப்பியிருக்கணும். இல்லை பத்திரிக்கை போயிட்டா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்களா? அது கேட்பாங்க. ஆனாலும் வரலங்கிறது ஒரு வரல தானே. இல்லை திருப்பி அனுப்பணும். அப்புறம் ஒரு லீடு பீரியட் வச்சு நீங்கள் அனுப்புனீங்க. நாளை கல்யாணத்தை வச்சுட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மேலே குறை சொல்ல முடியுமா? மிஸ் ஆயிருக்கு அவ்வளோதான். நாங்களுக்கெல்லாம் மிஸ் ஆனதில்லை. நாங்களுக்கு மிஸ்ஸே ஆனது. நாங்களாம் பாம்பேக்கு லெட்டர் போடுவோம், சிங்கப்பூருக்கு லெட்டர் போட்டதில்லை.
பாம்பே, திருச்செந்தூருக்கு லெட்டர் போடுவோம். எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் ஊர் வந்து ஒரு குக்கிராமம். லெட்டர்லாம் வந்திருக்குதான், லெட்டர் எழுதிருக்கீங்களா? லெட்டர்லாம் வரும் தான். பத்திரிக்கை தான். சரி, பத்திரிக்கை தான் மிஸ் ஆயிருக்கு இது வரை. நீங்களே மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்தியன் போஸ்ட்டில் குறை சொல்லக்கூடாது. ஓஹோ, அது நெட்ஒர்க் பயங்கரமாக. சரி. அதனால் இல்லை, அது நெட்ஒர்க் அங்கே இருக்குது, இங்கேயும் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். அப்புறம் இன்டர்நெட் இங்கே நமக்கெல்லாம் வரும்ல, இந்த இது ஸ்கூல்ல பாஸ் ஆயிட்டோன்றதெல்லாம் லெட்டரா தான் வரும். ஸ்கூலில் பாஸ் ஆகிட்டோன்றது லெட்டர் வருமா? ஆமாம், ஆமா, லெட்டரா தான் வரும். கரெக்ட், நமக்குலாம் லெட்டர் அப்படிதான் வரும். வந்துருந்துச்சு. எங்கள் அண்ணன் விகடனில் ஜாயின் பண்ணிட்டான்றது லெட்டராக தான் வந்துச்சு. ஆ, விகடனில் வேலை கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. ஆ. ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் லெட்டர் வந்து பயங்கர இப்போ மெயில் முக்கியத்துவத்தோட இருந்தது, இப்போ கொஞ்சம் இல்ல. கொஞ்சம் முக்கியத்துவத்தோடு இருக்குது. பட் இங்கே அளவு இங்கே ரொம்ப முக்கியத்துவத்தோடு இருக்குது. மக்களை ரீச் பண்ணுறதுக்கு அதாங்க. ஏன்னா ரோட்லலாம் மக்களை பார்க்க முடியாது. நம்ம ஊர் ரோட்லாம் நிறைய பார்க்கலாம். இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல ரோட்டில் பார்க்குறது ரொம்ப கம்மி தான். ஆமா. அந்த கடைக்கு அந்த மாதிரி தான் போகிறாங்க. ஸோ அது வேறு என்ன வித்தியாசங்கள் இருக்குது? இங்கிருந்து அங்க வரையில எனக்கு வந்து இந்த இதெல்லாம் தான் நமக்கு இங்கே ரோடெல்லாம் நல்லா இருக்கும். இங்கே யூஎஸ்ல வந்து இந்த இந்த வளர்ந்த நாட்டில் ஒரு முக்கியமான ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா வச்சுருப்பான். பல வருஷமா கட்டி கட்டி நல்லா நம்ம வச்சிருப்பான். ஊரில் ஒரே ஒரு கத்திப்பாராவை பார்ப்போம். இங்கே என்னடான்னா 10 செகண்டுக்கு ஒரு கத்திப்பாரா. கத்திப்பாரா இருக்கும். அதான் எந்த இடத்துக்கு இப்போ இங்கே வந்து ஒரு 10 மைல் தூரத்தில் இருக்குன்னா 10 மைல்னா 15 கிலோமீட்டரா, 15 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப அசால்ட்டாக போயிடலாம். ஆமாம், ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கும். ரோடெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப 15 நிமிஷம், ஒரு மைலுக்கு ஒரு நிமிஷம் வச்சாலும் 15 நிமிஷத்தில் போயிடலாம். 15 நிமிஷம் அந்த மாதிரி தான் ஆகும். 10 to 15 மினிட்ஸில் நம்ம எல்லா இடத்துல. டெக்ஸாஸ்ல அதுவும் ஆனால் ஊரில் வந்து இந்த 15 கிலோமீட்டரில் 5 இருக்குது அப்படின்னா கிலோமீட்டர் காட்டுது. 5 கிலோமீட்டர் தான், 15 இல்லை, 5 5 கிலோமீட்டர் காட்டுச்சு. அரை மணி நேரம் போயிட்டே அப்பா, அப்போ முடியல. அதுவும் ரோடும் சரியில்லை. ரோடும் சில போல இடத்துல. சில இடத்துல, எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடத்துல. அதுதான் மெயினாக இங்கே வந்து ஏன் இங்கே இருக்கவங்க ஏன் அங்கே திரும்ப வர மாட்டாங்கன்னா இது ஒரு மெயின் ரீசன். இந்த கம்ஃபர்ட் பயங்கரமாக இருக்குல்ல, அந்த ரோடு அந்த இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக. எங்கேயாவது போகணுன்னா நம்ம ஈஸியாக உடனே போயிடலாம், அந்த இதெல்லாம் இருக்கும். ஆமாம். ஸோ அதே மாதிரி நம்ம எப்படியும் இங்கே இருந்தால் கார் வச்சு தான் இருப்பாங்க, மெஜாரிட்டி பீப்புள் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன். நம்ம கார்லேயே போய் வருவோம் வந்துடுவோம் அந்த மாதிரி இருக்கும். அங்கேனா நம்ம வந்து பைக்கு, வேறு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரி அது ஒரு விதத்தில் நல்லது. லைக் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே. இங்கே வந்து இப்படி தான் மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் இப்படி தான் இருக்காங்கன்றனால இந்த மாதிரி ரோடு எல்லாம் இப்படி இருக்குன்றனால நமக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. நம்மளுடைய ரோடுகள் அப்படி தான் இருக்குன்றனால அது. ஸோ ரெண்டையும் பார்த்துட்டு வரையில நமக்கு இது பெட்டராக தெரியும், அவ்வளோதான். மற்றபடி ஆனால் இன்னொன்று இருக்குது ஆக்சுவலி இதில். இப்போ வந்து யூஎஸில் இருக்கிற மனிதர்கள் மாதிரி உலகத்தில் இருக்க எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே இருந்துச்சுன்னா 4.5 உலகம் வேணுமா? கரெக்டு தான். ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு லாவிஷாக யூஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நிறைய இருக்குது. இருக்குது. நமக்கே தெரியும் நம்ம இங்கே எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறோம். நம்ம ஊரில் வந்தால் தண்ணியெல்லாம் பார்த்து ஒரு பக்கெட்டில் பார்த்து யூஸ் பண்ணோம். இங்கே தண்ணியெல்லாம் பறந்து விட்டு இங்கே எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரொம்ப அதிகம். இவங்க ஊர் பெருசாக இருக்குது, மக்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கன்றனால 300 மில்லியன் அவ்வளோதான் இருக்காங்க. கவர் நம்ம ஊர்ல எல்லாம் கவர் அழிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறோம். இங்க வந்து கவர் எதுக்கு எடுத்தாலும் கவர். ஒரு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாங்கினா கருவேப்பிலை ஒரு கவர், கொத்தமல்லி ஒரு கவர்ல போட்டு உயிர் எடுப்பான். ஏன்டா இவ்வளோ கொடுக்குற? கவருக்கு கவர் போடுவான். கவர் எல்லாம் பார்க்கல. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் இங்கே மெஜாரிட்டி எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் இந்த ஆர்ஓலாம் வச்சுருப்போம்ல, நம்ம வாடகை வீடாக இருந்தாலும் ஆர்ஓலாம் வச்சுருப்போம். அது பேர் என்ன, ஒரு ஃபில்டர் வச்சு வச்சுருப்போம். அடுத்து கேன் தண்ணிலாம் கொண்டாந்து போடுவான், அந்த மாதிரி இருக்கும். இங்கே என்னென்னா நாங்களே இன்னமும் அப்படி வாங்குகிறோம். 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒரு 40 பாட்டில் வச்சு ஒரு கேஸ் கொடுப்பான், அந்த மாதிரி. இது எனக்கு வந்த புதுசில் எனக்கு அந்த குப்பை இருக்கும்ல, அதாவது 40 கேனும் நம்ம குடிச்சு முடிச்சிருவோம். ஸோ அந்த 40 வாட்டர் பாட்டிலும் குப்பை போடுறதே ஒரு வேலையாக இருக்கும். நம்ம ஒரு வீட்லேயே எவ்வளோ குப்பை உருவாக்குறோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் வந்த புதுசில். ஆனால் இப்போ அப்படியே பழகிட்டோம். வருத்தப்பட்டு பழகிட்டோம். ஆமாம், வேற வழி இல்லை. ஏன்னா அந்த நம்ம யூஸ் பண்ணல இல்லை, வழி கொஞ்சம் இல்லை தான். இங்கே அவ்வளோ ஈஸியாக இல்லை. இந்த கேன் வாங்குற அளவுக்கு மற்றதான் அவன் ஈஸியாக வைக்கல. அது என்னன்னு எனக்கு தெரில. இது நம்மளே சாக்கு சொல்லிக்கிறோம்னு நினைக்கிறேன். பட் ஓகே, எனக்கு என்னமோ இல்லை, அது எது ஈஸிலி அவைலபிளான்னு பார்த்தா அந்த 40 வாட்டர் கேனை தூக்கிட்டு வர்றது தான் ஈஸிலி அவைலபிளாக இருக்குது. சடனாக நம்ம குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கன்வீனியன்ஸ் ஈஸியாக இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ஏன்னா இந்த ஊரில் குடமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்மளாவது குடமெல்லாம் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆமாம் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குதான், இங்கே ரொம்ப இருக்குதான். அதனால இந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக நம்ம ஊரில் நம்ம மக்கள் தொகைக்கு இருந்தோன்னா அவ்வளோதான், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆமாம், அது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நாங்கள் இருக்க இடத்துல இல்லை.
ப்ராப்ளி நியூயார்க்கில் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் டெக்ஸஸில் இருக்கோம். இங்கே அவ்வளோவா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டே கிடையாது. கார் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு கார் இருக்கணும். ரோடு பெருசாக இருக்கும் கார் ஓட்டுறதுக்கு. நியூயார்க்கில் நம்ம கார் எடுக்காமல் தானே போயிட்டு வந்தோம். நிறைய இருந்தது தான் அந்த மெட்ரோ அது இதுன்னு. கரெக்டு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ மெட்ரோலாம் இருந்தது. ஆனால் மெட்ரோ நியூஸ் வேறு வந்துகிட்டே இருக்கும், மெட்ரோவில் தள்ளி விட்ருவானுங்கன்னு. பிடிச்சி தள்ளி விட்ருவாங்க சார். அது என்ன, அது ஒரு இது நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஎஸில் நியூயார்க் மெட்ரோவில் தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க நிறைய பேர். நிஜமா தான். நீங்கள் எப்போ போய் பார்த்தீங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி தள்ளி விட்டுருப்பாங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் எப்போ பார்த்தாலுமே இருக்குது அது. ஸோ அங்கே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆமாம், கரெக்டு. அப்புறம் வேறு என்ன, வேறு அடுப்பு வந்து ஆக்சுவலி இங்கேயே நிறைய ஸ்டேட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட்டு வீடுகள் எல்லாத்துக்குமே கேஸ் கனெக்ஷன் கொடுத்து கேஸ் அடுப்பே இருக்கும் இங்கே. ஆனால் நாங்கள் இருக்கிற ஸ்டேட்டில் எப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இண்டக்ஷன் தான் இருக்கும். ஓன் ஹவுஸ்லாம் போனாங்கன்னா அங்கே கேஸ் இருக்கும். ஸோ எனக்கு அங்கே சமைக்கிறதுக்கும் இங்கே சமைக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகுது. அங்கே தோசையெல்லாம் நான் இங்கே மாதிரி விட்டேன்னா கருகியே போயிடுது. பட் இங்கே வந்தால் ஒரு தோசைக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். லைக் இனிஷியலாக கல் காயறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். அந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் வேறு என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட் பண்ணீங்க? சாப்பாடு அவ்வளோதான். வேறு மற்றபடி ஒர்க்கு நம்ம ஊரில் கொஞ்சம் நைட்டு லேட்டாக தான் இருப்போம். இங்கே நைட்டு கொஞ்சம் சீக்கிரமே ஈவினிங் ரேப் பண்ணிடுறாங்க. 4 மணிக்கு. இல்லை இருட்டுறது மாறி மாறி வரும். ஆனால் ஈவினிங் முடிச்சிடுறாங்க. அப்புறம் இங்கே சீசன் மாறுறது பயங்கரமாக இருக்கும். இங்கே தான் இந்த ஃபால் கலரு ஸ்ப்ரிங் கலர்லாம் தெரியும். நம்ம ஊரில் ஒரே கிளைமேட்டாக தான் இருக்கும். வெயில் இருக்கும், கம்மி வெயில் இருக்கும், வெயில் இருக்கும். இங்கே வந்து வெயில் சுல்லுன்னு அடிக்கும். வின்டர் சம்மரில் குளிர். இப்போலாம் 6 டிகிரி வெளியில். செம்ம குளிர். இப்போ டிசம்பரில் நவம்பர் 2 இருக்கோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் வந்து நல்லா குளிர் இருக்கும். அப்புறம் மார்ச்சில் இது வரும், நல்ல கிளைமேட்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்ப்ரிங்கு. அப்புறம் வின்டர் வரும், சரி சம்மர் அப்படியே வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே அந்த சீசன்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். சீசனுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சது தெளிவாக. நம்ம ஊரில் குளிரும், கொஞ்சமாக தான் குளிர் வச்சு அப்படி தான் உலகமெல்லாம் இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஊரில் இருந்த வரைக்கும். பட் இங்கே வந்து இப்படி பார்த்தோன்னே தான் ஓகே இப்படி இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா இந்த ஊர்லாம் எந்நேரமும் குளிர்கிட்டே தான் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா அடிக்கும் பாருங்க, ஆகஸ்டில் வெயில் மண்டே பொழந்துரும். எல்லா ஊர்லேயுமே வெயில். நியூயார்க் போனோம், அங்கேயும் நியூயார்க்லாம் பனி வருது இந்த வின்டர் சீசன்லலாம். ஆனால் சம்மரில் நம்ம போனோன்னா ரொம்ப வெயிலாக தான் இருக்குது அங்கேயும். ஸோ இங்கே வெயிலும் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது, குளிரும் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இங்கே. ஆமாம். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக நாங்கள் பார்த்ததில் உள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் ஊருக்கு போயிட்டு வந்தது இல்லைனா ஓவராலாக யூஎஸில் எங்களோட 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அரௌண்ட் 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம். இல்லை இது இப்போது இந்த யூடியூப்லலாம் நிறைய ஷார்ட்ஸாக போடுறாங்களே, நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்படி இல்லை, யூஎஸில் பார்த்தீங்கன்னான்னு நிறைய சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இங்கே எல்லாமே கஷ்டமாக இருக்குது பாருங்கங்க, இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு புலம்புவாங்க நிறைய பேர். ஆக்சுவலி என்னென்னா ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொன்று. ஒரு சிம்பிள் விஷயம் என்னென்னா, பால் வந்து நம்ம ஊரில் வந்து பேக்கெட் பாலாக இப்போ நிறைய பேர் வாங்குகிறோம். இங்கே வந்து ஒரு 3 லிட்டர் கேனாக தான் கிடைக்கும். ஸோ இது ஒருத்தவங்க நமக்கு சொன்னாங்கல்ல, ஒரு லேபில் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஊர் எப்படி இருக்கும்னா, ஊருக்குள்ளே இருக்கிறவங்க, அதாவது சிட்டிக்குள்ளே இருக்கவங்க அந்த மாதிரியே மாடெல்லாம் நடுவுலையே வளர்க்க மாட்டாங்க. ஊரை விட்டு வெளியே தான் இங்கே மாடு வளர்க்குறதெல்லாம் இருக்கும். அந்த ஃபார்ம்லாம் தனியாக தான் இருக்கும். ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குன்னா, அவங்ககிட்ட இருந்து பால் வந்து இந்த ஊருக்குள்ளே வரணும். ஸோ அங்கேயே இந்த பாஸ்டரைசேஷன்ற ப்ராசஸ்லாம் பண்ணி இங்கே வருது. இங்கே அது ஓகேவாக இருக்குது. நம்ம ஊரில் ஊருக்குள்ளேயே தான் அந்த மாடு வச்சுருக்கவங்க வியாபாரி அதெல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து பால் வந்து இந்த மாதிரி 1/2 லிட்டராக டெய்லியே கிடைக்கிது. இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பால் கொண்டு ஊற்றுவாங்க, பால்காரங்க கொண்டு ஊற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பால் வாங்கிட்டு இருப்போம். இப்போ வந்து அது கொஞ்சம் பாக்கெட்டாக மாறி இருக்கு, அதிக அளவில் பாக்கெட்டாக மாறி இருக்குது, அதுவும் பாஸ்டரைஸ்லாம். ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த 1/2 லிட்டர் ஈஸியாக இருக்குது, இங்கே வந்து அந்த 3 லிட்டர் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறுதே தவிர, இங்கே பாருங்கங்க நாங்கள் இதுக்கு கூட கஷ்டப்படுறோம் அது கூட அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சொல்லப்போனால் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அண்ட் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷம் நம்ம ஊர்லேயே இருந்துடுறோம்.
அப்புறம் இங்கே வரோன்றப்போ நமக்கு அதெல்லாம் மாறுது. இப்போ இந்த ஊருக்காரனை கொண்டு வந்து நம்ம ஊரில் விட்டோம்னா அவங்களும் அப்படி தான் பண்ணணும், இங்கே பாருங்கங்க அங்கே பாருங்கங்கன்னு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தானே தவிர மற்றபடி இந்த ஊர்லலாம் இந்தியாக்காரவங்க இருக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இங்கே கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ப்ளஸ் நம்ம ஊரில் இருக்கிற சில விஷயங்கள் நம்ம இழக்க தான் செய்வோம். அது மாறி வந்துட்டோம்னா இழக்க தான் செய்வோம், அது ரொம்ப காமன். அது வேறு வழி இல்லை. அப்போனா நம்ம ஊருக்கே போய்க்கணும், அவ்வளோதான். அங்கே போயிட்டு எனக்கு ரோடு இல்லை அப்படின்னா எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அங்கே காயெல்லாம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, எல்லாம் ஓகேவா இருக்குது. நான் ஒரு இடத்துக்கு 5 கிலோமீட்டர்னா நான் 5 நிமிஷத்தில் போகணும், அந்த மாதிரி எனக்கு சூப்பர் ரோடு எல்லா இடத்துலையும் வந்திருக்கணும்னா அதுக்கு வருஷம் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் ஒரு ஒரு இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்கும், சில விஷயங்கள் மைனஸாக இருக்கும். இங்கேயும் அதே தான், நம்ம ஊர்லேயும் அதே தான். இந்த பாபா படத்தில் ரஜினி இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுவார் ரோடு கூட, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு சில விஷயங்கள் இங்கே இப்போ இங்கே இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லி வீடியோ போடுற எல்லாருமே யாருமே இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர அங்கே வரமாட்டாங்க. ஏன்னா இங்கே கம்ஃபர்ட் லைஃப் இருக்குதான், அது உண்மைதான். சொகுசு வாழ்க்கை கொஞ்சம் இருக்குதா இங்கே, உண்மை தானே. இங்கே கொஞ்சம் இந்த ஒரு நம்ம போயிட்டு வரதெல்லாம் ஈஸியாக இருக்குது, சில லக்ஸுரிஸ் இங்கே இருக்குதான். நம்மளுடைய அத்தியாவசியம் கொஞ்சம் இங்கே நமக்கு கிடைக்கல தான், அந்த காய் அந்த ஃபுட்டு இதெல்லாம். ஸோ எது நமக்கு முக்கியன்றது நம்ம தான். ப்ளஸ் இங்கே கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம், இங்கே கொஞ்சம் வருஷத்தில் நம்ம ஏர்ன் பண்ணிட்டு ஊரில் ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகணுன்ற மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குதான், அந்த ப்ளஸ்ஸு நிறைய இருக்குதான். அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வர யூடியூப் சேனல்ஸில் இங்கே வரவங்க எல்லாருமே இங்கே வராதீங்க, இங்கெல்லாம் வர்றதை விட நம்ம ஊர்லேயே நம்ம ரொம்ப நல்லா இருந்துடலாம், அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். நான் பார்த்ததில்ல பெருசாக, நீங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க போல. இல்லை, நான் பார்த்துருக்கேன். இங்கே ரொம்ப கேஷுவலாக இருக்கிற விஷயத்த அவங்க பெரிய விஷயமா சொல்கிற மாதிரி இருக்கும், எனக்கு என்னமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை சொல்கிறேன். நம்ம ஊர்லேயே நிறைய வசதிகள் வந்துருச்சு, அங்கேயே இருக்கலாங்கிறது ஒரு பாயிண்ட்டு, அதெல்லாம் ஓகே தான். பட் இங்கே வந்தால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே முக்கால்வாசி இந்தியன்ஸாக தான் இருக்காங்க நாங்கள் இருக்கிற இடத்துல. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்காங்க, லைக் தமிழ்காரங்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இங்கே சில ஸ்டேட்டில் இந்தியன்ஸ் லைக் தமிழ்காரங்களே நிறைய தமிழ் தெலுங்கு வந்து நிறைய இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய ஏரியாஸ்லாம் இருக்குது. ஆமாம், யூஎஸில் இருக்கல அதிகமாக இந்தியாவிலேருந்து வந்தவங்க ஃபஸ்ட்டு தெலுங்கு, ரெண்டாவது தமிழ் தான். அதிக தெலுங்கு மக்களும் தமிழ் மக்களும் எங்கே போனாலும் இருப்பாங்க. நான் வந்த புதுசுலலாம் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஷாப்லாம் போகிறப்போ குழந்தையெல்லாம் உடலையே நில்லு எங்கே போகிற அப்படி தான் கத்திட்டு இருப்பாங்க. சுற்றி தமிழ் சவுண்டு கேட்க தான் செய்யும், அந்த மாதிரி தான் இந்த ஏரியாலாம் அப்படி தான். ஆமாம், நான் மும்பையில் இருந்த கூட எனக்கு கேட்டது கிடையாது அப்படி. இங்கே வந்து அதை நல்லா கேட்குது. ஸோ அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். பட் ஓகே, யூடியூப்பால் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல். பாதிக்கப்படல, இல்லை, நான் எனக்கு இது எப்போயுமே சொல்லணும்னு அப்படி இல்லை, எப்போயுமே எனக்கு சொல்லணும்னு தோணும். அந்த ஷார்ட்ஸ் கண்டென்ட்லாம் வந்தோடனே ரொம்ப அதெல்லாம் நிறைய குட்டி குட்டி விஷயத்த பெருசாக சொல்கிற மாதிரி எனக்கு தோணும். அவங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடணும், அதுக்கு வித்தியாசமாக ஒன்று சொல்லணும், அதுக்கு ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை பார்த்துட்டு வந்து பேசுகிறீங்க போல் ஷார்ட்ஸ்லாம் நிறைய. ஆமாம், நான் பார்த்தேன், ஏன் போடுறீங்க பார்க்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க, கருத்தை பதிவு பண்ண விட மாட்டாங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க, அது என்னமோ கரெக்டு தான், உங்களுக்கும் செட் தான். பாட்காஸ்ட்டில் கேளுங்க, கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை, நான் இந்த பால் டிஃப்ரென்ஸை வந்து சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பாட்டு பாடி இல்லை, நானே வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஓகே பாஸ்டரைஸ்டு மில்க்னா நல்லதில்லை, 3.5 லிட்டராக இப்படி கிடைக்கிது, ஒரு வாரமாக வச்சுருக்கோம், நம்ம ஊர் பால் தான் நல்ல பால், இதெல்லாம் கெட்ட பால், இதை குடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம குடிக்காமலே இருக்கலாம், இந்த மாதிரிலாம் நான் ரொம்ப நினச்சேன் வந்த புதுசில். அது ஒருத்தவங்க எனக்கு சொன்னோன்னு தான் எனக்கே தெரிஞ்சு, ஓகே இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது, எது நல்லது எது கெட்டதுன்னு இல்லை, எது நம்ம சிட்டிக்கு நடுவுலலாம் யாரும் மாடு வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, எல்லாம் பாக்கெட் பால் தானே. அதான் எங்கே வருது, அது 1/2 லிட்டராக கிடைக்கிது நமக்கு, இங்கே 3.5 லிட்டராக கிடைக்கிது. ஸோ அதுதான் அது ஏன்ட்டு நிறைய இது இருக்கும். இங்கே உங்களுக்கு 3.5 லிட்டர், பட் அது கம்மியாகவும் கிடைக்கிது, நிறைய இடத்துல கிடைக்கிது, நம்ம இருக்கிற இடத்துல இப்படி இருக்குது. ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு இதை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். எங்களோட 4 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் மெயினான டாபிக்ஸ் பாயிண்ட்ஸில் பேசியிருக்கோம். இதை பற்றி அப்படின்னு நாங்கள் நினச்சதெல்லாம் பேசியிருக்கோம். ஆமாம், இங்கே உங்களுக்கு அது முக்கியமானதாக இருந்ததான்னு தெரில. பட் ஓகே,
இட்ஸ் டிஃப்ரெண்ட் யூனிக் எபிசோட். ஸோ இது பற்றி வேறு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்ற டாபிக் சஜஷன் இருந்தால் நீங்கள் கொடுங்க, அதையும் நாங்கள் வந்து பேசுகிறோம். ஆமாம். அப்புறம் அவ்வளோதான் சொன்னோம். ஓகே ஓகே. நீங்கள் வந்து இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாய்.